தின பஞ்சாங்கம், வர்த்தமானம், காப்பு, ராசி பலன்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வருஷ ருது. வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் 1946, கலியுகாதி 5125, பசலி 1434, கொல்லம் 1199. பஞ்சாங்கம் நாள் ஆவணி 6, 22/8/2024 வியாழக்கிழமை. திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திரிதியை திதி மாலை 6:13 வரை. அதன் பின்னர் சதுர்த்தி திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். மறுநாள் விடியற் காலை 3:14 வரை. அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம் நாள் முழுவதும். நாமயோகம் திருதி 30 நாழிகை 34 வினாழிகை. கரணம் வணிசை 3 நாழிகை 18 வினாழிகை, பத்திரை 30 நாழிகை 16 வினாழிகை, பவம் 57 நாழிகை 14 வினாழிகை, அகஸ் 30 நாழிகை 44 வினாழிகை, தியாஜியம் 19 நாழிகை 15 வினாழிகை. சிரார்த்த திதி தேய்பிரை திருதி திதி. யோகினி வடகிழக்கு ஆகாயம். நேத்திரம் 2, ஜீவன் 1. சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு 4 நாழிகை 15 வினாழிகை. தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை 6:07, சூரிய அஸ்தமனம் மாலை 6:25. இன்றைய நாள் சுப முகூர்த்த தினமாக காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம். இன்றைய நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழும் நல்ல நேரம். வாஸ்து பூஜை செய்வதற்கு, வாஸ்து பகவான் வழிபாடு செய்வதற்கு, வீடு மனை பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் மாலை 3:18 முதல் 3:54 வரை. இன்றைய தினம் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும். வழிபடுவோம், பயன் பெறுவோம். ராசி பலன்கள். மேஷம் பணப்புழக்கம் கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், இனிமையானதொரு அனுகூலமிக்க நாள். ரிஷபம் அறிவார்ந்த செயல்பாடுகள் செய்வீர்கள், தொழில் வேலை வகையில் லாபகரமாக இருக்கும், காரிய லாபமும் உண்டு. மிதுனம் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள், தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நிலைப்பாடுகள் போன்றவை உண்டு. எனினும் யோகமான சம்பவங்கள் ஏற்படும் நிலைகளும் உண்டு. கடகம் தொட்டது துலங்கும், எடுத்த காரியத்தை ஜெயிப்பீர்கள். சிம்மம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். கன்னி ஆன்மீக இறை வழிபாடு வகையில் அனுகூலம் ஏற்படும், தொழில் வேலை லாபகரமாக இருக்கும், மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். துலாம் அலைச்சல்கள் மற்றும் பயணங்களால் அனுகூல குறைவு ஏற்படும், ஸ்திரத்தன்மை கூடும், நாளின் பின்பகுதி லாபகரமாக இருக்கும். விருச்சிகம் பெரியோர்கள் ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சி, ஆன்மீக வழியில் அனுகூலமான பலன்கள் சித்திக்கும். தனுசு சுகம் கூடும், காரிய ஜெயம் உண்டு, மேலோர் ஆதரவும் உண்டு. மகரம் புத்திர மேன்மை, புத்திரர்கள் மேன்மை பெறுவர், சுபகரமான செயல்கள் செய்வீர்கள், காரிய ஜெயமும் உண்டு. கும்பம் அரசாங்க அனுகூலம் உண்டு, வாழ்க்கை துணைவர் அனுகூலமும் உண்டு, புண்ணிய செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனம் காரிய ஜெயம் கூடும், மனோதிடம் கூடும், புகழ் கூடும், வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கும்.
சுப அசுபாதி நேரங்கள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. காலை 10:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இரவு யமகண்டம் இரவு 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. காலன் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. சூலம் தெற்கு தென்கிழக்கு. பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய். பகல் 2 மணி வரை சூலம் உள்ளது. சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க, வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம். இறை வழிபாடு செய்வோம், பயன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.